ஹலோ மை டியர் லவ்லி சோல்ஸ், வெல்கம் டு மெர்சி மன்னா. இன்றைக்கி நம்ம டோனட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இந்த டோனட் பேக்கரி விடவே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த்தியர் வெர்ஷனுக்காக நீங்கள் வீட் ஃப்ளவர் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மைதா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு பவுலில் வந்துட்டு 1/2 கப் மில்க்கு, 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா ப்ளூம் ஆகி வர அளவுக்கு நம்ம ஒரு 20 மினிட்ஸ் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 260 கிராம்ஸ் வந்துட்டு மைதா, அதாவது 2 கப்ஸ் மைதா, கூடவே வந்து 1/4 கப் கப் வரைக்கும் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு 30 கிராம்ஸ், அதாவது 2 டேபிள் ஸ்பூன்ஸ் பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கீ தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ப்ளூமாய் வந்திருக்கும் இல்லையா, ஈஸ்ட் மிக்சர், அதையும் போட்டு ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிறேன். எனக்கு கூட 2 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்துட்டு மில்க் தேவைப்பட்டுச்சு. அதையும் நான் வந்து ஊற்றி நல்லா நீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 10 மினிட்ஸ்க்கு. கூடவே ஒரு பவுலில் ஆயிலோ பட்டரோ இல்லை கீயோ ஊற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம டோ மேலேயும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் ஆக விட்டுக்கலாம். ஃபர்மெண்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம டோக்கு ஒரு டிஷ்ஷும் கொடுத்துட்டு நம்ம ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் மைதா போட்டுட்டு நம்ம மேலே வச்சு சப்பாத்திக்கு நம்ம நல்லா அமுத்தி எடுக்கிற மாதிரி அமுத்தி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தின்னாகவும் இருக்கக்கூடாது. நான் வீடியோவில் காட்டின அளவுக்கு இருக்கணும், அதுதான் கரெக்டான அளவு. அதுக்கப்புறமா ஒரு பவுல் வச்சு நான் நல்லா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். டோனட்க்கு நடுவில் வந்து ஹோல் வருங்கிறனால நான் ஒரு குட்டியான மூடி வச்சு இந்த மாதிரி ஓட்டை போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம திரட்டினக்கப்புறமா ஒரு பவுலில் வந்துட்டு 40 கிராம்ஸ் பட்டர், 40 கிராம்ஸ் பவுடர் சுகர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். டோனட் ஃபில்லிங் ஆக்சுவலி அது கஸ்டர்ட் ஃபில்லிங் தான் கொடுப்பாங்க. நான் பட்டர் க்ரீம் ஃபில்லிங் கொடுக்கலான்னு இதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம டோனட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து நம்ம ஓட்டை இல்லாமல் பண்ண டோனட்டில் நடுவில் நான் வந்து கத்தி வச்சு ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு பட்டர் க்ரீமை ஃபில் பண்ணக்கப்புறமா அங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக க்ரீமியாக இருக்குதுன்னு, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா நம்ம ஹோல் போட்டிருக்க டோனட்டை நான் வந்து மெல்ட் பண்ண மில்க் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். டிப் பண்ணி எடுத்தக்கப்புறம் நான் ஸ்ப்ரிங்கிள்ஸை ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். அதுலேயும் நான் டிப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாஃப்டாக செம்ம மாய்ஸ்டாக சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். டாட்டா பாய்.